என்னுடைய வாழ்க்கையில் நிறைய குறைகள் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். ஆண்டவர் என்னோட உணர்த்தினதை இன்றைக்கு சபைக்கு முன்னால் நான் சொல்றேன். நான் வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, நிறைய குறைகள் எனக்கு இருக்கு. அநேக வெளியில வேலை பழு, எத்தனையோ எக்ஸ்கியூசஸ் சொல்லிட்டு சம்டைம்ஸ் ஐ டோன்ட் கிவ் எனஃப் டைம் ஃபார் த லார்ட். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார். யூ நீட் டு ரீடெடிகேட் யுவர் லைஃப் டு கிவ் காட் த ஃபர்ஸ்ட் டைம். தேவனுக்கு முதலாவது இடத்தை கொடுக்கறதுக்கு நம்ம லைஃபை செட்ரைட் பண்ணணும். ஆசாவை போல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள விக்கிரகங்களை எடுத்து போடணும். சில பேர் உங்களுடைய சோஷியல் மீடியாலேருந்து யூ நீட் டு கம் அவுட் ஆஃப் தட். ஏன்னா உங்களுக்கு தெரியுது, இரவு பகலாம் அதே தான் எனக்கு ஒரு அப்சஷன் மாதிரி ஆயிடுச்சு. பாஸ்டர், அப்சஷன் ஆயிட்டேன். இந்த ஷார்ட்ஸை பார்த்துக்கிட்டு சோஷியல் மீடியாவில் ஸ்வைப் பண்ணிக்கிட்டு இப்படியே தான் நாளெல்லாம் செலவு பண்ண. ஒரு நிமிஷம் கூட என் லைஃப்பில் ப்ரேயர்ன்றதே கிடையாது, பைபிள் ரீடிங் கிடையாது, தேவனை தேடுறது, கர்த்தரை வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்றது, துதிக்கிறது எதுவுமே கிடையாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். இன்றையிலிருந்து எவ்ரி டே அலோன் வித் த லார்ட், கர்த்தரோடு நான் தனித்து இருக்கிறதுக்கு எவ்ரி டே நான் தீர்மானம் எடுக்கிறேன். I want to have an alarm. I'm going to wake up. I'm going to go to the presence of God. Every day நான் தேவனோடு தனித்து இருக்க நான் விரும்புகிறேன். I'm weak in this. I have totally lost. எனக்கு எதுவுமே கிடையாது, அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் நான் இருக்கிறேன். ஆனால் தேவனுக்கு முன்பாக விக்கிரங்கள் எல்லாம், தோப்புகள் எல்லாம் உடைச்சு நொறுக்கி எரிச்சிட்டு இந்த 2026 ஆண்டினுடைய துவக்கத்திலிருந்தே கர்த்தரை தேடுவதற்கு என் இருதயத்தை நான் திருப்ப விரும்புகிறேன்.